100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், கிரக நிலை, கிரக மாற்றம் எப்படி அமையும், அந்த அமைப்பை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு உங்களோட ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெள்ள தெளிவாக நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். நீங்கள் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அது என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். விருச்சிக ராசி, உங்களுடைய விருச்சிகம் ராசி சந்திர பகவான் நீசமாகக்கூடிய ராசி, செவ்வாய் பகவான் ஆளக்கூடிய ராசி விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று பயந்த சுபாவமாக இருந்தாலுமே முரட்டுத்தனமான ஆட்கள் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாது. அன்பு செலுத்துவதிலையும் சரி, பகை பாராட்டுவதிலையும் சரி உச்சத்துக்கே சென்று விடுபவர்கள் தான் நீங்கள். எதையுமே அரைகுறையாக விட்டு செல்லக்கூடிய பழக்கம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. யாரோ ஒருவர் ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை முழுசாக முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. நீங்கள் செய்கிற வேலையை கூட அரைகுறையாக விட்டுட்டு செல்வது உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எல்லாவற்றையுமே முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான் நீங்கள். விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் விருச்சிகம் ராசியில் நீர் ராசி அப்படிங்கிறதால உங்களுடைய மனம் கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். ஓரளவு அமைதியாகவே இருப்பீங்க. திடீர்னு உணர்ச்சி வசப்படுவீங்க. திடீர்னு உங்கள் மைண்டு மாறும். அதாவது உங்களுக்கு மன அழுத்தம், குழப்பம் சற்று அதிகமாகவே இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப கடும் வேகத்தோடு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள்னு சொல்லலாம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்கிற சொல்லுக்கு ஏற்ப போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு வெற்றி இருக்குது அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் சில வேளைகளில் தற்பெருமையும் கொள்வீங்க. இருந்தாலுமே வெற்றி உங்கள் பக்கம்தான். பல நேரங்கள்லையும் கவிதையாக பேசி மற்றவர்களை மயக்கி கவர்ந்து விடுவதில்லை. விருச்சிகம் ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே அதில் வல்லவர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். தலையாட்டி பொம்மை போல மாறிவிடுவாங்க. நீங்கள் சில நேரங்களில் மற்றவர்கள் நீங்கள் மற்றவங்களை வசீகரிப்பதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. நிதானமே பிரதானம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கார ஆண்கள் யாரிடமும் தங்களுடைய காதலை உடனே சொல்ல விட மாட்டாங்க. யாரோடுமே சற்று நட்பு கொள்ளவும் மாட்டீங்க. வெகு நிதானமாக ஆலோசித்த பிறகுதான் நண்பராகவோ காதலராகவோ யாரையுமே ஏற்றுக்கொள்வீங்க. ஆனால் விருச்சிகம் ராசியில் பிறந்த பெண்கள் இதுக்கு எதிர் அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய வாழ்க்கையில் ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு உங்களுடைய மனசில் ஒரு நிரந்தர இடத்தையே ஒதுக்கிடுவீங்க. அந்த அளவுக்கு அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்கள் தான் நீங்கள். நட்பும் காதலும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் தனக்கு ஆதரவாகவும் தனக்கு மட்டுமே சொந்தமானதாகவும் எது இருக்கின்றதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தெரிஞ்சுக்கொள்ள தான் நீங்கள் உங்களுக்கு நட்பும் காதலும் ஒன்று தான். ரெண்டுமே உங்களுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. வாழ்க்கையில் மற்ற எல்லாத்தையுமே விட அன்புக்கும் காதலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களை விட இதில் முன்னணியில் இருக்கிறது, முதல்ல இருப்பது இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களோடு பழகுவது மற்றவர்களுக்கு கத்தி மீது நடப்பது போல தான் அப்படின்னு சொல்லணும். சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோபம் கொள்கிற மனத்தன்மை உடையவங்க. அப்படியே கோச்சிக்கிட்டு பேசாமல் இருப்பீங்க, அல்லது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விலகியோடு சென்றிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது பேச்சும் தோள் கொடுக்க போல சுருக்குன்னு
கொட்டி நண்பர்கள் மற்றும் மற்ற ஆட்களின் மனதில் காயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுடைய அந்த ராசியின் சின்னமே அதுதான். விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் நிதானமாகவே தங்களுடைய நண்பர்களை தேர்வு செய்வீங்க. ஒரு வேலைக்கு போவதாக கூட இருந்தாலுமே 10-11 முறை ஆலோசிச்சுட்டு தான் அந்த வேலையை நீங்கள் தேர்வு செய்வீங்க. தனக்கான எதிர்கால திட்டங்களை ரொம்பவே நிதானமாக வரையறுக்க தெரிஞ்சுக்கொள்வீங்க. வேலை பார்க்கும் இடத்துல முதலாளிக்கு விசுவாசமாகவும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் முழு நேரம் முழு உழைப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது போலவே தன்னோட நிறுவனத்துக்காக கடுமையாக உழைப்பவர்களாகவும் இருப்பீங்க. இதன் காரணமாக மேலதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மிக மிக முக்கியமாக நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பொய் பெரட்டு பித்தலாட்டம் அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியாது. யாராவது தன்னை ஏமாற்ற நினைச்சா கூட அவங்கள அடியோடு காலி செஞ்சிருவீங்க. அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி விடுவீங்க. அவருடைய கதையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையவே நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் துரோகியோ எதிரியோ இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலுமே கூட உங்கள் பக்கம் நீங்கள் அவங்கள ஈர்த்துடுவீங்க அல்லது ஓட விரட்டிடுவீங்க. அதுதான் நீங்கள் ஆசையும் கோபமும் அதிகம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் சின்ன வயசுல இருந்தே இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதிக கடன் வாங்கி சில சமயத்தில் நீங்கள் சிரமப்படுவீங்க. விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 50% அதிகமானோர் ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் கடன் வாங்கி சிரமப்படுவீங்க. அவசரப்பட்டு கடனுக்கு பல வீட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இஎம்ஐலாம் செலுத்த முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கிறது அல்லது பழைய கடனை அடைச்சிட்டு புதிய கடனில் வாங்கிறது, இந்த மாதிரி ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கடன் மேல் கடன் கண்ணுக்கு தெரியாமல் கூடிக்கொண்டே தான் போய்கிட்டு இருக்கும். ஆகையால் பண விஷயத்தில் கடன் விஷயத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். நீங்கள் என்னதான் நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைச்சாலும் கூட சில சமயம் வேலை செய்கிற இடத்துல முதலாளிகள் கூடவே கருத்து வேறுபாடு முரண்பாடு வரும்போது மேலதிகாரிகளிடமே முரட்டுத்தனமாக நடந்து கொள்றதும் இருக்குது. நீங்கள் அதிகார போக்கோடு செயல்படுறதுனால தனக்கு கீழே இருப்பவங்க எல்லோரிடமும் மிரட்டி உருட்டி வேலை வாங்குவீங்க. இதனால் முதலாளிக்கு நீங்கள் வேண்டியவர்களாகவே இருந்தாலும் சில நேரங்களில் எங்கே நமக்கு மேலே இவன் வந்துடுவானோ, நமக்கு மேலே இவன் போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயமும் மேலதிகாரிகளுக்கு இருக்குது. உங்களை பார்த்து இதுதான் விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நேரமுமே ஒரு பயம் உங்களுடைய மனசுக்குள்ளார எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சந்திர பகவான் நீசமாக கூடிய ராசி உங்களுடைய ராசி அப்படிங்கிறதால உங்களோட மனசுக்குள்ளே எப்பவுமே ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு அடிக்கடி தோன்றும். இங்கே போனால் இது ஆயிருமா அல்லது அங்கே போனால் ஏதாச்சும் ஆயிருமா, அந்த வேலையை செஞ்சால் ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு, பய உணர்வு வந்து செல்லும். அதனால நீங்கள் யாரையுமே நம்புறதில்லை அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிடணும். ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் குணம் இருக்கும் அப்படின்னு பழமொழியே சொல்லுவாங்க. அப்படிங்கிறதால நீங்கள் ஒரு அன்பானவர், பாசமானவர், பழக்கத்திற்காக உயிரையே கொடுப்பவர் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய பேர் உங்களுக்கு உதவிக்காக வருவாங்க. நீங்கள் கேட்காமலேயே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா ஜோதிடர்களுக்குமே 12 ராசிகளில் புரியும். முடியாத புதிராக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது விருச்சிக ராசி தான். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பலாப்பழம் போல விருச்சிக ராசிக்காரர்கள் வெளியில் முள்ளா அல்லது உள்ளே இருக்கும் சுளையை போல இனிப்பா என்று அப்படின்னு யாராலையுமே கண்டறிய முடியாத புதிருக்கு சொந்தக்காரர்கள் தான் நீங்கள். புலியின் பாய்ச்சல் போல எங்கிருந்து எப்படி பாயிறீங்க அப்படிங்கிறத கணிக்க
முடியாதவர்கள் அப்படிங்கிறதுனால தான் ஜோதிடர்களே குழம்பி போயிருக்காங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களை பார்த்து விருச்சிகம் நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், அனுசம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், விஷாகம் நட்சத்திரத்தின் 4வது பாதமும் அடங்கி இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நட்சத்திர ரீதியாகவும் நீங்கள் கொடிகட்டி பறப்பீங்க அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லலாம். எல்லா நட்சத்திரத்தில் இருக்க விருச்சிக ராசி அன்பர்களும் ரொம்பவே நல்லா வாழ்வீங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இறைவன் துணை எப்பவுமே இருக்குது அப்படிங்கிறத மறுத்துவிடவே முடியாது. விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க.